ஒரு நாள் புத்தர் தன்னோட சீடர்களை அழைச்சிட்டு தெருவீதி வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே ஒரு வேத பாடசாலையில் எல்லோரும் படிச்சிட்டு இருக்காங்க. அங்கே படிக்கிற மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களோட வேதங்கள் நாங்கள் படிக்கிறதா ரொம்ப உலகத்திலேயே மிக உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த புத்தரோட சீடர்கள் ஒன்றுமே பதில் பேசலை. ஒரு புன்னகையோட நகர்ந்து போயிடுறாங்க. திருப்பியும் அந்த மாணவர்கள் வந்து, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நாங்கள் படிக்கிற வேதங்கள் தான் உலகத்திலே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புத்தர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாணவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. புத்தர் அந்த மாணவர்களை அழைச்சிட்டு சீடர்களையும் அழைச்சிட்டு ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. ஒரு பெரிய கல் எடுத்து அந்த குளத்துல தூக்கி போடுறாரு. உடனே அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு, எங்கே உங்கள் வேதங்களை படிங்க, அந்த கல் மேலே வந்துருதா பார்க்குறேன் நான் அப்படின்ட்டு புத்தர் அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு. மாணவர்கள் கேட்குறாங்க, அது எப்படி நாங்கள் வேதங்களை படித்தா அந்த கல்லை எப்படி தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி வேதங்களை படித்தா அந்த கல் மேலே எப்படி வராதோ, அதே மாதிரி நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதுக்குண்டான முயற்சியும் எப்பயும் கொடுக்கலனாக்கா அந்த கல்விக்கு மதிப்பு இருக்காது அப்படின்ட்டு புத்தர் அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு இதைத்தான் சொல்லுவாங்க. நன்றி.